ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்றைக்கி நம்ம ரேணியா வீட்டு சமையலில் முருங்காய் வச்சு சூப்பரான சுவையில் ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லா சாதத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 3 முருங்காய் எடுத்து இது போல் நல்லா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க குட்டி குட்டியாக. இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு ஒரு 100-150 மில்லி அளவுக்கு சேர்த்துனா போதுங்க. நிறைய சேர்த்த வேண்டாங்க. காய் முங்குற அளவுக்குலாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக சேர்த்துனாலே போதுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து அதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு இது வந்து அடுப்பில் வச்சு வேக விட்டுறலாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து எடுத்து துருவி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு துருவின தேங்காயை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம பெரிய சைஸ் பச்சை மிளகா வந்து ஒன்று சேர்த்துக்கிறேங்க அரைச்சிக்கிறதுக்கு. இதோடவே சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு வந்து தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல்பாசியும் 2 கிராம்பும் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்னதாக ஒரு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரே ஒரு ஸ்டார் பூ வந்து சேர்த்துக்கலாங்க, ஒரு இதழ். கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதுங்க. ரொம்ப நைஸாவெல்லாம் அரைக்க வேண்டியது இல்லைங்க. இதை இப்போது நம்ம வேக வச்சுருந்த முருங்கைக்காய் வந்து வெந்து வந்துருச்சுங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு பாருங்கள், நல்லாவே ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வந்து நல்லா வெந்திருக்குதுங்க. ஒரு 90% வந்து வெந்திருக்குங்க. இப்போ இது கூட இந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து, ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த முருங்கைக்காய் வேக வச்சதில் கொஞ்சமாக இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி இதில் இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கங்க. பாருங்கள், கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு நான் சேர்த்து இதில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது இருக்கட்டுங்க. இப்போது அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இப்போ வாணலி காஞ்சதும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. தாளிப்புக்கு கேரளா ஸ்டைலில் முருங்கைக்காய் தொக்கு வந்து இப்படி தான் செய்வாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. நம்ம வாசம் கட்டின தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தக்கூடாதுங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா சேர்த்தணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. கடுகு வெடித்ததும் ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து நீல சைஸில் வெட்டி வச்சுக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் தாங்க, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறேங்க. இப்போ 2 பச்சை மிளகா 4 கீரி வந்து தாளிப்புக்கு வந்து சேர்த்துருக்குறேங்க. இது மட்டும் தாங்க நம்ம காரத்துக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக அந்த முருங்கைக்காய் பச்சை மிளகா ஸ்மெல்லோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது ஒரு ஃப்ரைட் ரைஸோட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. புலாவு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொன்னிறத்துக்கு வர்ற ஸ்டேஜில் வெங்காயம் சுருண்டு வதங்கி லைட்டாக பொன்னிறமாக வர்றப்பே நம்ம வந்து இந்த வச்சுக்கிற முருங்காய் வந்து இந்த மசாலாவோடு அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே முருங்கைக்காய் வேகிறப்ப கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு வந்து சுவைக்கேற்ப நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்மளுக்கு நல்லா இது கொதித்து அந்த மசாலாவெல்லாம் அந்த காயில் வந்து இறங்கி வரணுங்க.
ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இது கொதிக்கட்டுங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கலாங்க இடையில. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சது நம்ம இது போல் கலந்து விட்டுக்கலாங்க. இடையில ஒரு தடவை நான் வந்து கலந்து விட்டுக்கிறேங்க. சூப்பராக நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக கமகமன்னு முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. இந்த மசாலாவெல்லாம் அந்த முருங்கைக்காய் உள்ள இறங்கி நல்லா ஒரு ஜூஸியாக அந்த பச்சை மிளகா, முருங்கைக்காய், கருவேப்பிலை எல்லாத்தோட ஃப்ளேவரு, அந்த இஞ்சி பூண்டு, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு இது செய்யலாங்க. பாருங்கள், கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இந்த மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்து முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாங்க. சாதத்தோட, தோசையோட, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மல்லி இலை தூவி பரிமாறிக்கலாங்க. இப்போ சுவையான முருங்கைக்காய் தொக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போலே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.